பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 7வது அதிகாரம் 35வது வசனம். உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முச்செடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மோசேயை குறித்ததான காரியம். சிறுவயதிலே நைல் நதியிலே தூக்கி போடப்பட்டவன் பார்வோனுடைய குமாரத்தி. அவனை எடுத்து தன்னுடைய மகனைப் போல வளர்க்கிறான். 40வது வயதிலே மோசே வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்பொழுது தன்னுடைய ஜனங்கள் அடிமைப்படுத்தப்படுவதையும் தன்னுடைய சகோதரர்கள் ஒடுக்கப்படுவதையும் கண்டு ஒரு எகிப்தியனை அடித்து கொலை செய்கிறான் மோசே. அதாவது தன் சகோதரர்களுக்கு உதவியாக கரத்தை நீட்டுகிறான். இப்படி அவன் உதவி செய்ய முன்வந்த போதிலும் அந்த ஜனங்கள் மோசையை பார்த்து கேட்டாங்க, உன்னை எங்களுக்கு தலைவனாக ஏற்படுத்தினவன் யார் என்று. குறித்த நாள் வந்தது, குறித்த வேளை வந்தது. அப்பொழுது கர்த்தர் மோசையை யார் கேள்வி எழுப்பினார்களோ அவர்கள் மத்தியிலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். இந்த நாளில் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லப்படுகிற வார்த்தை இதுதான். உனக்கான வேளை வரும்போது உன்னை குறித்த தேவ திட்டம் வெளிப்படுத்தப்படும். உனக்கான வேளை வரும்போது உன்னை குறித்த தேவ திட்டம் மற்றவர்களுக்கு தெரியப்படும் அல்லது தெரிய வரும். அதுவரைக்கும் நீ சாதாரணமாய் எண்ணப்படலாம், நினைக்கப்படலாம். பல நேரத்தில் நமக்கு தெரியுது நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் எப்படி இருக்கிறது என்று. இங்கே பாருங்கள், அதனுடைய 25வது வசனம். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு இரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். அவர்களோ அதை அறியவில்லை. அவன் நினைத்தான், அவனுக்கு தெரியுது தன் கையினாலே தேவன் ஜனத்துக்கு இரட்சிப்பை தருவார் என்று. ஆனால் ஜனங்களுக்கு தெரியவில்லை. பல நேரத்தில் நம்மை குறித்த தேவ திட்டம் நமக்கு தெரிகிறது. ஆனால் இதை சொன்னாலும் மற்றவர்களுக்கு புரிகிறதில்லை, மற்றவர்களுக்கு அது தெரிகிறதும் இல்லை. அவர்கள் எப்பொழுது நம்மை பார்ப்பது போல அற்பமாய் சாதாரணமாய் பார்க்கலாம். இந்த நாளிலே தேவ திட்டத்தை அறிந்தும் மற்றவர்கள் என்னை அங்கீகரிக்கவில்லையே, என்னை சாதாரணமாக தானே பார்க்குறாங்க. இப்படி யாராவது இதை கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்களுக்காய் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். உனக்கான வேலை வரும். அப்பொழுது அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது இது தெரிய வரும். இவனை கர்த்தர் எப்படி வைத்திருக்கிறார், அன்று இவன் சொன்னானே, அன்று இவன் செய்தானே, அது எல்லாம் உண்மை, இதுதான் இவனை குறித்த தேவ திட்டம் என்பது அப்பொழுது தெரிய வரும். சங்கீதம் 118 சொல்லப்பட்டிருக்கிறது அல்லவா, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். அந்த நாளில் என்ன நடந்தது? ஆகாதென்று தள்ளப்பட்ட கல் தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. என்னை கேட்குற அன்பு சகோதரா, சகோதரி, இன்று நீ சாதாரணமாக எண்ணப்படுகிறாயா? உன்னை குறித்த தேவ திட்டம் மறைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த நாள் உண்டு. அன்று அது வெளிப்படும், அன்று அது விளங்கும். அப்பொழுது நீ யார் என்பதையும் உன்னை அழைத்த தேவன் யார் என்பதையும் மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். அதுவரை காத்திரு. சாதாரணமாக எண்ணுகிறவர்கள் கண்களுக்கு முன்பாய் ஆகாதவன் ஆகாதவள் என்று யார் யார் உன்னை தள்ளினார்களோ அத்தனை பேரும் ஆச்சரியப்படும்படிக்கு தேவன் உன்னை உயர்த்துவார். தம்முடைய திட்டத்தை உன் வாழ்க்கையிலே பூரணப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, நீர் அழைத்திருக்கிறீர். விருதாவாய் என்னை தேடுங்கள் என்று நீர் சொல்லுகிறதில்லை. அழைத்த ஒவ்வொருவரை குறித்து தேவ திட்டம் இருக்கிறது. அது நிறைவேறும் மட்டும் ஒருவேளை மற்றவர்கள் சாதாரணமாய் அற்பமாய் பார்க்கலாம். ஆனால் நீர் நிச்சயமாய் ஒரு நாளில் நிறைவேற்றுவீர். இந்த நம்பிக்கையோடு முன் செல்ல ஒவ்வொருவருக்கும் கிருபை செய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.